அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது காக்கி சட்டையிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளுக்கான ஆப்ரேஷன் கங்குவா பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிருக்கோம். தொடர்ந்து வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாடவாரியாக நம்ம போகிறோம். 6ஆம் வகுப்பில் வரலாறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோஸ் வந்து பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அலகு 1 வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். டேஸ் என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. இது பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு என்பது தான் கடந்த கால நிகழ்வுடைய காலவரிசை பதிவுன்னு அழைக்கப்படுது. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இந்த ஹிஸ்டோரியா என்பதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது தான் இதனுடைய பொருள். நாணயவியல் என்பது எதை பற்றிய படிப்பு அப்படின்னா நாணயங்களை பற்றி படிப்பு தான் நாணயவியல். கல்வெட்டியல் என்பது எதை பற்றிய படிப்பு அப்படின்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு தான் கல்வெட்டியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசோகரை பற்றி பார்க்கலாம். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் யார்? இதற்கான சரியான விடை அசோகர். இவருடைய ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு போர் தொடுப்பதை கைவிட்டார். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் வந்து யார் அப்படின்னா அசோகர் தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் அப்படின்னா அசோகர் தான். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கர்த்தூனில் முத்திரையிலிருந்து பெறப்பட்டது என்கிறார்கள். இந்த சாரநாத் கர்த்தூன் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளரான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கனிங்கம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. ஆங்கிலேய எழுத்தாளரான சார்லஸ் ஆலன் அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் அப்படின்றதான் அவர் எழுதிய நூல். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ஆப்ஷன் ஏ வணிகம், ஆப்ஷன் பி வேட்டையாடுதல், ஆப்ஷன் சி ஓவியம் வரைதல், ஆப்ஷன் டி விலங்குகளை வளர்த்தல். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வேட்டையாடுதல். கூற்று காரணம். கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். இது சரியா அப்படின்றத பாருங்க. காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. இந்த இரண்டுமே சரியா தவறா அப்படின்றத பாருங்க. அப்போ இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரிதான். தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ பழைய கற்காலம் கற்கருவிகள், ஆப்ஷன் பி பாறை ஓவியங்கள் குகைச்சுவர்கள், ஆப்ஷன் சி செப்புத்தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம், ஆப்ஷன் டி பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இதில் எது தவறு அப்படின்றத பாருங்கள். இதில் சரியான விடை என்ன அப்படின்னா பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படின்றதான் தவறான இணை. ஏன் அப்படின்னா முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது அப்படின்னா நாய் தான். மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியம் வரையப்பட்டிருந்தன. இது வந்து சரியா தவறா அப்படின்றத பாருங்கள். அடுத்ததாக வேட்டையாடுதலை குறிப்பாக ஓவியங்கள் இருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல வண்ணங்களில் ஓவியம் வரையப்பட்டிருந்தன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்றத செக் பண்ணுங்கள். இதில் வேறுபட்டது எது அப்படின்னா அது தவறானதும் கூட. பல வண்ணங்களில் ஓவியம் வரையப்பட்டிருந்தன அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா குகைகள். வரலாற்றின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஹெராடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு எது? இதற்கான சரியான விடை நாய். கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். இதற்கான சரியான விடை தொல்பொருள். அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. இதற்கான சரியான விடை 24. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாறை செப்பேடுகள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். அடுத்ததாக எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஓவியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே சரிதான். அடுத்ததாக அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே சரிதான். இந்த பொறுத்துக்க பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் பொருந்திருக்கு.